நாம் யாவரும் கண்களை மூடி நான் ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை நேரத்துக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 2026 வருடம் ஆண்டவரே, இந்த முதலாம் வாரத்தில் எங்களை காண செய்த கிருபைக்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கவும், உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கூடியிருக்கிற எங்கள் மத்தியில் தேவ ஆவியானவர் அசைவாடுங்க, ஆட்கொள்ளுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற பாடாத பாடல்கள், ஆராதனைகள் எல்லாவற்றிலும் தேவன் நாமம் நீர் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வர வேண்டிய மக்களை குறித்தவளை கடந்து கொண்டு வர செய்ய வந்திருக்கிற யாவரையும் உம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே நீ நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இறுதி மட்டும் முடிவு வரைக்கும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லா தடைகளையும் உடைத்து எறிந்து இயேசுவின் நாமத்தினால ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை நீ உள்ளங்களிலே கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நன்றி பலி, நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். அதிகாலை ஆனந்தமே எப்பவும் திருப்பாதமே. ஜெபத்தோட்ட ஜெயங்கதில் 192வது பாடல். நன்றி பலி, நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். அதிகாலை ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி, நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றர துயரமெல்லாம் இன்றே மறையுதையா. துயரமெல்லாம் இன்றே மறையுதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசுநாதனே உம் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகா
மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குதான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே, தூங்கவன் இயேசு நாமம் அதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே, தூங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, தூங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயன நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய்
ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya நம்ம ஒரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆமென். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே உம்மாலே ஆகும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் இந்த பாடலை சேர்ந்து ஹalleluya பாடலாம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, உம்மாலே எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே,
கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவன் ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமில்லா ஜீவன் ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் என்னை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் மாறினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் என்னை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். 2 3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவே. 2 3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவே. இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்தனம் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் ஞானம் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின்
மூடி தேவ சமூகத்துல இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் உம்முடைய சமூகத்தில் கூடி வரவும் செய்த உம்முடைய பெரிதான கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உம்முடைய ஆலயத்திலே கடந்து வருவது, உம்முடைய ஆலயத்திலே உட்கார்ந்து நான் தேவனை ஆராதிப்பது, உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பது எனக்கு கிடைத்த பெரிதான கிருபை ஆண்டவரே. எத்தனை பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நன்மையும் தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நன்மையை நினைத்து அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நான் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைக்கும் போது நீரனை நடத்தின விதங்களுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஜீவனின் அதிபதி ஆனவரே, என் ஜீவிய காலமெல்லாம் உண்மை நான் வாழ்த்துவேன். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உண்மை நான் ஆராதிப்பேன். உயிரோடு இருக்கும் வரை என் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதே என் சிறந்த நோக்கமா இருக்கும். அப்பா உமக்கு நன்றி. கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒரு புதிய ஜீவியம், புதிய சந்தோஷம், புதிய சமாதானம் என் உள்ளத்துல என் குடும்பத்துல என் வாழ்க்கையில என் சபையில என் வாழ்க்கையில மாற்றங்களை காணப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஆவியான தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. 2-3 பேரை நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் வந்து வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் வானம் திறக்கவும், தேவன் என்னோடு கூட பேசவும், தேவ மகிமையானது இந்த இடத்துல அசைவாடும்படியாக உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. புத்தி உள்ள ஆராதனை உமக்கு நாங்கள் ஏறெடுக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நீர் பரிசுத்தர். ஆதியும் அந்தமும் ஆன தேவன், அல்பாவும் ஒமேகாவும் ஆன தேவன், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நீர் அசைவாடும் ஆண்டவரே. ஆட்கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. அளவில்லா கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அளவில்லா இரக்கங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. புதிய சந்தோஷம், புதிய வருடத்துல புதிய சந்தோஷம், என் ரட்சிப்பின் சந்தோஷம் என் வாழ்க்கையில உள்ளத்துல கேட்கப்படணும் ஆண்டவரே. என் தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷம் கேட்கப்படணும் ஆண்டவரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் செலுத்துகிற துதிகன மகிமை எல்லாம் தேவன் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஒருவருக்கே ஆராதனை ஆண்டவரே. உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள்
எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் ஒமேகாவும் மாணவரே. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீட்டிற்கும் தேவன் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆதியும் அந்தமும் ஆன தேவன் நீர், அல்பாவும் ஒமேகாவும் ஆன தேவன். நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனைகள், எங்கள் துதிகன மகிமை எல்லாம் தேவன் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படும் ஆண்டவரே, நீர் மகிமைப்படும் ஆண்டவரே. உம் நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற யாவரையும் உம்முடைய தேவ பிரசனத்தினால ஆசீர்வாதத்தினால நீர் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நேசிக்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 26ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதை வாசி பிடித்து ஒரு பாடலை பாடும்போது நாம் கத்திருக்கின்ற காணிக்கைகளை என்ற சுபங்களை பலிபீடத்தில் செலுத்தி இந்த வருஷத்தினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 26ஆம் சங்கீதம். தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடு உட்காரேன். நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்தப் பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும்.
நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் தாழ் செம்மையானவர்களை இடத்திலே நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். பாடலை பாடும் முன்னாடி வாருங்கள். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். நீ செலுத்தும் காணிக்கைகள் நினைவு கூர்ந்திடுவார். நீ செலுத்தும் காணிக்கைகள் நினைவு கூர்ந்திடுவார். நன்றி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். நன்றி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். உன் மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவார். உன் மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவார். உனது திட்டங்களெல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவார். உனது திட்டங்களெல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். படைக்கப்பட்ட காணிக்கைகளையும் தசபாகங்களையும் வந்திருக்கிற ஆத்துமாக்களையும் ஆசீர்வதிச்சு ஊழியக்காரமாக ஜெபம் பண்ணுங்க. சங்கீதம் 26வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 26வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரிசித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த 26வது சங்கீதத்திலே நிறைய காரியங்களை குறிப்பிட்டு சொல்கிறார். முக்கியமாக உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்.
கிருபை என்பது எல்லாமே தகுதி இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படுறது கிடையாது. கிருபைனா அதோட அர்த்தம் என்னது? யாராவது சொல்லுங்களேன், கிருபைனா அதோட அர்த்தம் என்னது? கிருபைனா என்னது? கிருபை வேற, இறக்கம் வேற. கிருபை, இறக்கம் இதெல்லாம் சொல்ல. கிருபைனா என்னது? நல்லா கவனிங்க. பவுல் சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்றார். அப்படின்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். உங்களுடைய ரட்சிப்புக்கு யாராவது ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் உங்களுடைய ரட்சிப்புக்காண்டி நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ரட்சிப்பு எப்படி உங்களுக்கு வந்தது? அப்போ அந்த கிருபைனா என்னது? ரட்சிப்பு எப்படி வந்தது? ரட்சிப்பு எப்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு? நான் ஏதாவது பண்ணேனா? இல்லை நான் ஏதாவது செஞ்சேனா? இல்லை நான் செய்ய வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கா அதுக்கு? பவுல் சொல்கிறார், அழகாக சொல்கிறாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். என்னுடைய விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். விசுவாசம் எங்கேருந்து வந்தது? அவருடைய கிருபையினால் வந்தது. கிருபையினால் வந்ததுன்னா இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்னால் உண்டானதுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அவர் கொடுத்தது. அதுக்கு பேர் தான் கிருபை. எல்லாமே அவர் கொடுத்தது. அவர் யாருக்கு கொடுத்தாருன்னா எல்லாமே இருக்கிறவனுக்கு கொடுக்கல, தகுதியானவனுக்கு கொடுக்கல. ஒன்றுமே இல்லாதவனுக்கு, தகுதியே இல்லாதவனுக்கு ஒன்று கொடுத்தாரு. அதுக்கு பேர் தான் கிருபை. தகுதியே இல்லாதவனை நினச்சி உன் தகுதிப்படுத்தி உன்னை கொடுக்குறாருன்னா அதுதான் கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இதில் நம்மளால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. பவுல் அழகாக சொல்கிறாரு. அப்போ கிருபை, உங்களுடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, என் இருதயத்தை புடமிட்டு பாரும் அப்படின்னுங்க தாவீது சொல்கிறாரு. நம்ம கிருபைன்றதை அநேக நேரங்களில் மறந்துடுறோம். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், எப்படி சபையில் உட்கார்ந்துருக்கிறேன், எப்படி நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன், எல்லாம் அவருடைய கிருபை அப்படின்னு சொல்கிறேன். அந்த கிருபைன்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம மறந்துடுறோம். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத, உன்னத்திற்கும் தகுதி இல்லாதவனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு, அதுக்கு பேர் தான் கிருபை. இங்கே சங்கீதக்காரனை தாவீது என்ன சொல்கிறாரு? என்னை நியாயம் விசாரியும் கர்த்தாவே, நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரிசித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளால் சொல்ல முடியுமா அன்னைக்கு தேவனிடத்தில்? என் இருதயங்களை நான் என்ன யோசிக்கிறேன், என்ன சிந்திக்கிறேன், எல்லாவற்றையும் கொஞ்சம் பரிச்சை பாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு. என் இருதயங்களை கொஞ்சம் நீ சோதிச்சு பாருங்க ஆண்டவரே, நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடந்த நாட்களில் கூட பார்த்தோம், 25வது சங்கீதத்தை கூட நம்ம பார்த்தோம். உத்தமம் நேர்மையும் என்னை காக்க கடவுது அப்படின்னு சொன்னார். இங்கேயும் திரும்ப அதே தான் சொல்கிறாரு, நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். அல்லேலூயா. வீணரோடு நான் உட்காருவதில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோட உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். தாவீதுனுடைய வாஞ்சை எதன் மேலே இருந்தது பாருங்க? கர்த்தருடைய ஆலயத்தின் மேலேயும் அவருடைய சமூகம் எங்கே இருந்ததோ அந்த இடத்தின் மேலேயும் அவருடைய வாஞ்சை எப்போதும் இருந்தது. அல்லேலூயா. எதுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை தாவீது வாஞ்சிக்கிறார் அப்படின்னா, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக உம்முடைய ஆலயத்தை நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. ஆலயத்திற்கு எதுக்கு வரணும்? நம்ம அவர் செய்த அதிசயங்களை விவரிப்பதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக, அதுக்காக ஆலயத்துக்கு வருகிறோம். நம்ம கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆலயத்தில் கவனமே இல்லை நம்மளுக்கு. சிறு பிள்ளைகள்லாம் அடித்து உட்கார வைங்க. அடிக்கிறது கண்டிஷன் பண்ணுறதே இல்லை சிறு பிள்ளைகளை. சபையில் உட்கார வச்சாதானே அடுத்த இடத்துல போய் உட்காருவாங்க பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, உன் மகனை பிரம்பினால் அடித்தால் அவன் ஒன்றும் சாக மாட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுது. பிரம்பு எடுத்து 4 அடி அடிக்கிறதுனால அவன் ஒன்றும் செத்து போயிட மாட்டான், அதனால் அடிக்கிறதுனால அவன் ஆத்மாவை நீ தப்பு வைத்துக் கொள்வான் வாசனம் சொல்லுது. பிள்ளைகளை அடிக்கிறதில்ல, கண்டிக்கிறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. சபையில் ஒழுங்காக முன்னாடி உட்கார வச்சாதானே அடுத்த இடத்துல போய் உட்காருவாங்க. அல்லேலூயா. நம்மளே சத்தியத்தில் நடக்கிறது இல்லை, நம்ம பிள்ளைகள் எப்படி நடப்பாங்க? ஏதும் சொல்லுகிறது, உடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பதற்காக, உடைய அதிசயங்கள் எல்லாம் சொல்லி உண்மை ஆராதிப்பதற்காக உடைய ஆலயத்தை நான் வாஞ்சிக்கிறேன்.
அப்படின்னு எங்கள் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு. ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சை எனக்கு எப்போதும் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, வெறும் ஆராதனைக்கு மட்டும் இல்லை, எப்போதும் அனுதினமும் தேவனுடைய சமூகத்தின் மீதான ஒரு வாஞ்சை எனக்கு இருக்கணும். அதைத்தான் நான் கடந்த நாட்களில் சொன்னேன். ஒரு எதிர்பார்ப்போடு தாவீது வாழ்ந்து கொண்டே இருந்தார். அனுதினமும் எப்போவுமே ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டு இருந்தார். அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் தேவனுடைய ஆராதிப்பதும், தேவனுடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சா இருப்பதும், தேவனுடைய ஆலயத்துக்கு போவதும் எல்லாமே அவருடைய எதிர்பார்ப்பு தான். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், தாவீது இருக்கும்போது ஆலயமே கிடையாது. அல்லேலூயா. தாவீது ஆலயத்தை குறித்து இவ்வளோ மேன்மை பாராட்டி சொல்றார். உம்முடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறேன், உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறேன், உம்முடைய ஆலயத்தை கடந்து செல்லும், ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன உடனே என் இதயத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி இருந்ததுன்னு ஆலயத்தை குறித்து அவ்வளவு சொல்றாரு. தாவீது இருக்கும்போது ஆலயமே கிடையாது. ஆனால் ஆலயமே இல்லாத நாட்களில் தாவீது சொல்றாரு. அல்லேலூயா. வெறும் ஒரு உடன்படிக்கை பற்றி ஒரு கூடாரத்துக்குள்ளே தான் இருந்தது. அதன் மேலே தாவீது அவ்வளோ வாஞ்சையாக இருந்தார். அவ்வளோ வாஞ்சை அவருடைய ஆலயத்தின் மேலே இருந்தனால தான் தேவனுக்கு ஆலயத்தை கட்டணுன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்தது. அல்லேலூயா. ஆலயமே இல்லாமல் ஒரு மனுஷன் ஆலயத்தின் மேலே அவ்வளோ வாஞ்சையாக இருக்கிறாரு. ஆலயத்தின் மேலே அவ்வளவு தாகமாக இருக்கிறாரு. உங்களுடைய சமூகத்தில் நீர் வாசம் பண்ணுகிற இந்த இடத்துலமே நான் போய் ஆராதிக்கணும், நீர் செய்த அதிசயங்கள்லாம் விவரிக்கணும், அவ்வளோ வாஞ்சை, அவ்வளவு தாகம் இருக்குது. இன்னைக்கு நம்மளுக்கு ஆலயம் இருக்குது, குறிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்குது, ஒரு ஒழுங்கு இருக்குது, ஒரு கட்டுப்பாடு இருக்குது, எல்லாமே இருந்துவிட்டு எனக்கு என்ன இல்லை, வாஞ்சையும் இல்லை, தாகமும் இல்லை. என்னுடைய வாஞ்சைகள் தாகம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாஞ்சைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒன்று இருக்கும், வெளியில் வாழ்க்கையில் ஒன்று இருக்கும், என்னென்னமோ இருக்கும். நம்முடைய வாஞ்சைகள்லாம் எப்படி இருக்கும். கண்ணுக்கு இன்பமானது, என்னுடைய மனசுக்கு இன்பமானது, என்னுடைய கைக்கு இன்பமானது, என் கால்களுக்கு இன்பமானது, நான் கண் கண்ட பாதையில். அல்லேலூயா. உலகத்திற்கான காரியங்கள்ல என்னுடைய வாஞ்சையெல்லாம் எங்கெங்கேயோ இருக்கும். அதான் பிரசங்கி சொல்றாரு, மாயை மாயை எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே நான் பார்த்த எல்லாமே மாயை. அவ்வளவு பெரிய ஞானவான் பிரசங்கி, ஒன்றுமே இல்லை, எல்லாமே மாயைன்னு சொல்றாரு. மாயமான விஷயங்கள் மேலே நம்முடைய வாஞ்சை அனுதினமும் இருக்கு. ஆனால் தாவீது சொல்றாரு, நம்முடைய ஆலயத்தின் மேலே நான் வாஞ்சையா இருப்பேன். அல்லேலூயா. ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சை நம்மளுக்கு எப்போவுமே இருக்கணும். 9வது வசனம் இப்படியாய் சொல்றாரு, இவ்வளவு சொன்ன தாவீது, நான் பெரிய உத்தமன் ஆண்டவரே, என் இருதயத்தை சோதித்து பாரும் ஆண்டவரே, துன்மார்க்கரோடு நான் உட்கார மாட்டேன், என் வழிகளை சோதித்து பாரும் ஆண்டவரே, என்னை புடமிட்டு பாரும் ஆண்டவரே, என்னை பரீட்சை பாரும் ஆண்டவரே, என்னிடத்தில் ஏதாவது குற்றம் இருந்தால் நீ சொல்லும் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன தாவீது 9வது வசனத்தில் சொல்றாரு, என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியவரோடும் கூட வாரி கொள்ளாதீம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. நான் உத்தமன் நிரூபித்த தாவீது சொல்றாரு, என் ஆத்மாவை வாரி கொள்ளாதீம் ஆண்டவரே, நான் உத்தமன் தான், இருந்தாலும் என் இடத்துல ஏதாவது குற்றம் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க, என் ஆத்மாவை பாவிகளோடு கூட வாரி கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும், என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். என் கால் நிற்கிற இடம் எப்படிப்பட்டது, என் கை செய்கிற வேலை எப்படிப்பட்டது, என் கண்கள் காண்கின்ற காரியங்கள் எப்படிப்பட்டது. செம்மையான இடத்துல நான் நிற்கிறேனா, செம்மையான பாதையில் நான் செய்கிறேனா, செம்மையானது என் இருதயம் சிந்திக்கிறதான்னு என்னை நானே கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. என் உத்தமத்திலே நான் நடப்பேன். தாவீது அனுதினமும் சொல்றாரு, உத்தமத்திலே நான் நடப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், உத்தமனா நான் நடக்கிறேனா, உத்தமத்தில் தான் நடக்கிறேனா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான் நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அங்கீகரிப்பார். அல்லேலூயா. ஆகவே உங்களை தெரிந்தெடுத்த ஆண்டவர் இன்னும் உங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. பல வருஷத்தோட இருக்கிற பார்த்து இந்த வருஷத்திலே தேவன் அதிகமாக செய்ய போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நன்மையாக முடித்து. ஆமென். அல்லேலூயா. ஒரு சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2026 நம்ம மறுபடியும் எல்லாரையும் சந்தித்தார். அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம். ஆகவே புது வருஷத்திலே ஆரம்பித்த ஆராதனை
கர்த்தர் பிரியமாக நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நன்றியுள்ள இதயத்தோடு கூட இந்த 12 மாதம் தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடுவோம். ஆமென். உங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறேன். ஜெபத்திலே அதிகமாய் தரித்திருங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? வேதம் வாசிக்கிறதுல கவனமாயிருங்கள். இது 2 காரியம் தேவனோடு தொடர்பு வைக்கிறது. ஒன்று ஜெபம் அவசியம். 2வது வேதத்தை தியானிக்கிற நேரம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3வது விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இது 3 காரியங்களிலே இந்த வருஷத்திலே நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். ஜெபம் இல்லாத ஒரு நாள் கூட இருக்காதீர்கள். வேதத்தை சந்திக்கப்படாத ஒரு நாள் கூட இருக்காதீர்கள். எத்தனை பேரோட கையில் வேதம் இருக்கிறது? இது உங்களை ஜீவனை காக்கிறது. இது பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறது. 3வது சாட்சி எடுக்கும். இந்த வேதாகமம் எடுத்து வச்சிருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக சாட்சி கேட்கப்படும். உன் கையிலே கொடுக்கப்பட்ட வேதம், என்னோட உடன்படிக்கை பெட்டியிலே நீ என்ன சேர்த்து வச்சேன்னு கேட்பாங்க. என் வேதத்தின் உடன்படிக்கை பற்றி நீர் என்ன தெரிந்துக்கிறதுன்னு கேட்பாங்க. ஆகவே 2026ஆம் ஆண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எத்தனை வேலைகள் இருந்தாலும், எவ்வளோதான் தேவைகள் இருந்தாலும், எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோதான் நமக்கு நேரம் இல்லா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே வேதத்தை தியானம் செய்யுங்கள். எத்தனை பேர் தோப்பு கொடுக்கிறீங்க? வேதத்தை வாசிக்காத வெளியே போகாதீர்கள். அல்லேலூயா. இப்ப சொன்னாலே தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வெகுமதி தான் கிருபை. ஆமென். நமக்கு பார்த்து இப்ப சொன்னாலே என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதியும் கிடையாது. நம்மளோட தகுதி எல்லாம் அழுக்கான கந்தை. அல்லேலூயா. இங்க பார்க்குறீங்க, எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இங்கே உட்கார்ந்துருப்பேன். பார்த்துருக்கீங்களே? இது எதுக்கு தெரியுமா? உங்களை ஆராதனை கர்த்தர் பிரியப்படணும், உங்களை தகுதிப்படுத்தணும். இங்கே வந்து என் வயரை நிரப்புறதுக்கு அல்ல. நீங்கள் எவ்வளோ நினைப்பீங்க, பாஷு உட்கார்ந்து நேரத்தை கழிக்கிறான்னு நினைக்க இல்லை. ஒரு சபையிட கட்டு தரிசனத்தை கொடுத்திருந்தால் அந்த தரிசனம் நிறைவேறணும் என்றால் நான் அவருடைய பலிபீடத்தில் குத்து விளக்காக இருக்க வேண்டும். அதில் எண்ணெய் எரிய வேண்டும், அதில் தீபம் கத்தி இருக்க வேண்டும். அது எரிகிற விளக்கு ஊழியக்காரன் பலிபீடத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆகவே இந்த வந்து கண்ணீர் விடுகிற நோக்கம் என்ன தெரியுமா? கொடுக்கப்பட்ட மந்தைகளை சரியான ரீதியில் இருக்கணும். ஆலயத்தை கொடுத்த தரிசனத்தை நிறைவேறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே 2026 எனக்கும் கூட்டி கொடுத்திருக்கிறது, உங்களுக்கும் கூட்டி கொடுக்கிறனா ஒரு பிரதான நோக்கம் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை கொண்டு செய்ய போற காரியங்கள் அது நிறைவேறாதபடி அவர் எடுக்கவே மாட்டார். ஆகவே மிகுந்த சந்தோஷத்தோட இப்ப நான் என்ன சொன்னேன்? வேதம் வாசிக்கிறதுலே கவனம் செலுத்துங்கள். அப்போது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். 2வது ஜெபத்திலே உறுதியாயிருங்கள், தரிசனம் காப்பீர்கள். எத்தனை பேர் உங்களே எங்களை வாழ்க்கையை குறித்து தரிசனம் பார்ப்பீங்க? ஆமென். ஜெபம் இல்லாத நம்மளோட வாழ்க்கையிலே தேவனிடத்தில் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆகவே ஜெபம் தேவனோடு கூட தொடர்பு வைக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய அந்தரங்கங்களையும் வெளிதரங்கங்களையும் படம் பிடிச்சு காட்டுகிறது. இந்த வேதம் கண்ணாடியாக வச்சு கொள்ளுங்கள். நம்மளை சரியான ரீதியிலே அடையாளம் காட்டுறதுக்குத்தான் இந்த வேதம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மத்தியில் நிற்கிற எனக்கு எந்த தகுதியிலே, தகுதியெல்லாம் விட்டு தான், உடைக்கப்பட்டு தான், எல்லாம் தள்ளப்பட்ட நேரத்திலே ஆண்டவர் கொடுத்த ஈவுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பிலே எனக்கு கிடைச்ச கிருபை 8 இடங்களிலே சபையை ஸ்தாபித்தது மாத்திரமல்ல, அந்த சபையை குறித்து கொடுக்கப்பட்ட ஏரியாக்களே நினைச்சு, கிராமங்களே நினைச்சு, பட்டணங்களே நினைச்சு நான் ஜெபிக்காம இருக்கவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சபை என்றது தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய பகுமதி. அது என்னோடு மாத்திரம் நின்று விடுகிறதல்ல, எனக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் அந்த கொடுக்கப்பட்ட மந்தைகளுக்கும் உத்தரவாதம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? விசேஷமா நீங்க புரிந்து கொள்ளணும், இது தேவனால நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஈவா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த ஈவை நீங்கள் இணைந்து செயல்படும் போது கர்த்தர் உங்களை இம்மையிலும் மாத்திரமல்ல மறுமைக்கும் அது ஆதாரமாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சில அறிவிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன், கவனியுங்கள். நான் சொல்லியிருந்தேன், புது வருஷத்திலிருந்து 9:30 ஆராதனை வைப்பேன்னு சொல்லியிருந்தேன். அது நான் சொன்னது சரிதான்.
காரணம் என்னன்னு கேட்டால், என் மகன் இப்போ கொஞ்சம் என்ன செய்து பலவீன ஊழியத்தில் இப்போ தான் பயன்பட்டு வருகிறது. ஆகவே அவன் அதிகமாக ஓட முடியாது. அதனால தான், வேறு ஒன்றுமில்லை. வண்டி போயிட்டு வர்றதுனால 9 மணி 9:30 ஆக்கிடலாம். நீங்கள் வருவேன்னு எதிர்பார்த்து தான் சொன்னேன். ஊழியம் வளர வளர ஒருத்தன் தான் ஓடணும். ஆனால் 1/2 மணி நேரம் கூட்டி கொடுப்போம், நீங்கள் வந்துடுவீங்க. வேற என்னோட சுயத்துக்கோ வசதிக்கோ அல்ல. ஏன்னா மாத்திரை போட்டு படுக்கிறேன். ஆகவே ரொம்ப தாய் சொல்லிட்டா வேண்டாம், பார்த்துக்குருவோம், இருப்பட்டோம் அப்படின்னாங்க. ஏன் தெரியுமா, ஆத்துமாக்கள் வர வர வாகனம் எடுத்து போகக்கூடிய வசதி இப்போ என்னச்சுது அவங்க தான் இருக்குது. மற்றவங்க என்னச்சுது சூழ்நிலை இல்லாத காரணத்தினால எல்லா இடத்துலையும் ஓட வேண்டிய இருக்குது. நான் ஓட முடியாது. ஆகவே அதனால தான் 9:30ன்னு சொன்னேன். ஆகவே எப்பவும் போல 9 மணிக்கு வச்சலாமா? நீங்கள் எனக்கு ஒத்துழைக்க வேண்டி அந்த 9க்கே நீங்கள் வந்துச்சுன்னா 11:15 முடிக்கிறது சரியாக இருக்கும். அல்லேலூயா. ஒத்துழைப்பீங்களா? நீங்கள் எடுக்கிற நேரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த 2 மணி நேரம் அது உண்மையாக தேவனுக்கு இடம் கொடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது மாலை வேளை இங்கே வராதிருக்கிற மக்களுக்கு அந்த நம்ம இப்போ ஒரு புதிய ஊழியம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த இடத்துல ஊழியம் செய்யலாம். மாலை ஒரு ஆராதனை வைக்கலான் இருக்கு. அதில் நம்ம போய் அங்கே நினைச்சது ஒரு ஆராதனை வைக்கலாம். திருப்பி ஒத்துழைப்பீங்களா? அல்லேலூயா. ஆகவே அங்கேயே ஒரு ஊழியங்களை நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். மாலை வேளையில் ஒரு மணி நேரம் அங்கே ஆராதனை நடத்த விரும்புகிறோம். எல்லாரும் அவசியம் இல்லை, ஊழியத்தில் இருக்கிறவங்க முக்கியமானவர் மட்டும்தான். ஆகவே கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறோம். 4வது காரியம், இந்த வருஷத்திலே அநேக சபைகளிலே விட்டு விடாதபடி நீங்கள் தொடர்ந்து வர வேண்டும். அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட எல்லா கட்டுத்திட்டங்களும், ஆராதனை ஒழுங்குகள், சபையுடைய பெண்கள் ஐக்கிய ஜெபங்கள், வேதபாட ஐக்கியங்கள், சிறு கூட்டங்கள், விழிப்பு ஜெபங்கள் அனைத்துமே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற்றம் அடைகிறதுக்கு தான். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதில் ஒத்துழையுங்கள். நம்ம தாழ்மையோடு கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல மாத்திரமல்ல, ஜெபம் அதிகமாக இந்த மாதம் அடுத்த 15ஆம் தேதிக்கு மேலே 20ஆம் தேதிக்குள்ளே வரைக்கும் ஒரு உபவாச ஜெபத்தை வச்சிருக்கிறோம். மேக்ஸிமம் எல்லாரும் அதிலே கலந்து கொள்ளும்படியாக கேட்கிறேன். 10 to 12 உபவாச ஜெபத்திலே பங்கு பெறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? உங்களை வேதத்தை தியானியுங்கள், வேதத்தோடு இடவிடுங்கள், ஜெபத்திலே தரித்திரியுங்கள். வாலிய பிள்ளைகளோடு வாலிய பையனோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? எல்லாவற்றுக்கும் எது தெரியுமா? கர்த்தருடைய ராஜ்யம் எழுப்ப வேண்டும், கர்த்தருடைய நீதி வெளிப்பட வேண்டும். 3வது நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஐக்கியம் சரியா இருக்க வேண்டும். சபையோடும் ஊழியக்காரோடு சரியான ஒரு ஐக்கியம் இருந்தா தேவன் அதை ரொம்ப விரும்புகிறார். அல்லேலூயா. தனிப்பட்ட ரீதியிலே சுட்டாதபடி தேவனுடைய சபையிலே வாலிபர்கள் நீங்கள் இல்லாவிட்டால் ஊழியக்காரர் இருந்து ஏதாவது ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுத்தால் ஒத்துழைச்சி அதுக்கு நீங்கள் பயன்பட வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு உங்களிடத்தை கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒத்துழைப்பீங்களா? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆராதனைக்கு தொடர்ந்து வாருங்கள். சபையை கூடுதலை விட்டு விடாதீர்கள். தேவ நாமத்தை மையப்படுத்தும். உங்களை வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அறிக்கையிடுங்கள். எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நான் பலிபீடத்தில் நிற்கிறேன், சபைகளை கட்டினேன், ஆத்துமாக்களை ஆராய்ச்சிருந்தேன், வயதான காலத்தில் நிற்கிறேன். நான் உனக்குள்ளே இருக்கிறானா? நான் உலகத்திலே இருக்கிறேனா? நீ எனக்குள்ளே என்ன வச்சிருக்கிறேன்? எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தாரும்னு கேட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. நீதிமொழி 10:6 வாசிக்கலாம். சத்தமா வாசிங்க. என்ன சொன்னார்? நீதிமானுடைய கர்த்தர் எனக்கு தான் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த வருஷத்திலே. அல்லேலூயா.
அப்போ ஆண்டவரிடத்தில் நான் எப்படி இருக்கணும் என்று தான் எனக்கு எதிர்பார்ப்புக்கு நான் கேட்டதை அதை எனக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒத்துழையுங்கள். அன்போடு கூட சில காரியங்களை உங்களோடு கூட எடுத்துரைத்து கர்த்தருடைய 3 வசனத்தை மாத்திரம் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதுவும் இந்த வருஷத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும், அதனால என்ன நடக்கிறது, அந்த ஜெபத்தின் மூலமாக, அந்த தரிசனத்தின் மூலமாக என்ன நடந்துருச்சு, என்ன முடிவிலே கொண்டு வந்து நிப்பாட்டினார் என்று ஆவியானவர் நமக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுவார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் நல்லா எடுத்துக்கொள்ளுங்கள்.